ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சமைச்சிட்ருக்கீங்களா இல்லை சமைச்சு முடிச்சிட்டிங்களா? நான் இப்போ தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன சமைச்சிட்ருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன சமைச்சிட்ருக்கேன்னா பாருங்கள், கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக வேக வச்சுருக்கேன். இந்த பக்கம் சாப்பாட்டுக்கு அரிசி உல வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பருப்பு, வெங்காயம், மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் வைக்கிறதுக்காக. அது ரசம் மாதிரியும் இருக்கும், சாம்பார் மாதிரியும் இருக்கும். அதனால் அதை தான் இப்போ செய்ய போகிறேன். இன்றைக்கி தாளிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பருப்பும் புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன். தாளிச்சிடலாமா? இப்போது எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோமா, அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம், ஒரு 4 வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நான் பருப்புலேயே போட்டு வேக வச்சுருக்கேன். தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எப்படி நான் சொல்கிறேன்னா, சாம்பார் மாதிரியும் இருக்கும், ரசம் மாதிரியும் இருக்கும்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து மிளகு, சீரகம், பூண்டு, கொஞ்சம் தனியா, கொஞ்சம் வெந்தயம், பூண்டு, காஞ்ச மிளகா எல்லாம் போட்டிருக்கோமா. இதில் வந்து பெரிய வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் போட்டு வணக்கணும், கருவேப்பிலையும். அப்போ எப்படி இருக்கும்? சாம்பார் மாதிரியும் இருக்கும், ரசம் மாதிரியும் இருக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தக்காளி வந்து பருப்புலேயே போட்டு வேக வச்சுட்டு இப்போ அது இது வணங்கின உடனே அதில் எடுத்து ஊற்றிட்டோம்னா சூப்பரான சாம்பார், ரசம் ரெடி. ரெண்டுமே 2 in 1. இங்கே பாருங்கள், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கொஞ்சம் வணங்கினதும் இந்த மிளகு, சீரகம், பூண்டு, தனியா தூள் எல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட போட்டு வணக்கணும். இப்படி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பெரியம்மா வந்து அடிக்கடி இது செய்வாங்க. சிக்கனோ மட்டனோ எடுத்து செய்யும்போது இந்த மாதிரி சாம்பார் வைப்பாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரொம்ப நாளாக அதை செய்யணும்னு மறந்துடுவேன். இன்றைக்கி தான் அது ஞாபகம் வந்துச்சு. இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு. ஓகேவா? கொஞ்சம் வணங்கட்டும். இந்த பக்கம் வந்து கருணக்கிழங்கு வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ வந்து வெங்காயம் வணங்கிடுச்சு. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் இப்போ வந்து கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுட்டோம். இந்த பக்கம் வந்து உலை கொதிச்சிருச்சு. இப்போ வந்து சாதம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போடும்போது எப்பயும் வந்து நம்ம தொட்டு குண்டுட்டு போட்டோம்னா அன்னத்துக்கு எப்பயுமே எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் எப்பயும் நம்மளுக்கு அன்னம் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து புழுங்கரிசி, கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் இது மெதுவாக வெந்துக்கிட்டு இருக்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இது லைட்டாக வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் கருணக்கிழங்குக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். கருணக்கிழங்குலேயே நான் உப்பு போட்டுட்டேன், அதனால் அப்படியே போட்டுடலாம். பூண்டு வேணும்னா 2 தட்டி போட்டுக்கோங்க. பூண்டு தீர்ந்துடுச்சு, அதனால் நான் பூண்டு போடல. இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் தனியா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாவது போடுங்க, தனியா தூளெல்லாம் நிறைய போட்டுறாதீங்க. வெறும் மிளகா தூள் கொஞ்சம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து இப்போ நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். எப்பயுமே வந்து நான் வந்து இந்த 32 வருஷமாக நான் வந்து குக்கர்லேயே தான் ரைஸ் வச்சுக்கிட்டு இருக்கேன்.
அப்போல்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க குக்கரில் வைக்காதீங்க, வடிங்க, வடித்து சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லது அப்படின்ட்டு. ஆனால் நான் அதை பெருசாகவே எடுத்துக்கல. சரி போடா, இத்தனை வருஷம் நம்ம அப்படி தானே செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் டாக்டர் இப்போ அப்படி தான் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, குக்கர் ரைஸ் சாப்பிடாதீங்க, வடித்து சாப்பிடுங்க. ஆனால் வடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆகுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும், கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். வேக வச்சுருக்கேன், உப்பு போட்டு தான், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, பத்தாது, அதனால இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எதுவுமே நம்மளுக்கு ஆரம்பத்தில் சொல்லும்போது நம்மளுக்கு தெரியாது அதனோட விளைவுகள் என்ன அப்படின்ட்டு. ஏதாவது ஒரு உடம்புக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது தான் நம்மளா அதை ரியலைஸ் பண்ணி, ஓ இப்படி வேண்டாம், இதுக்கு மேலே இப்படி செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே நம்ம வரணும். ஆனால் ரொம்ப லேட்டாக வந்துடுவோம். ஆனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இது லேட்டு தான், இருந்தாலும் கொஞ்சம் நானே அப்படி என்னை தேர்த்துக்கிறேன். நீங்களாம் எப்படி வடிப்பீங்களா இல்லை குக்கரில் தான் வைப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நல்லா ஃப்ரை ஆகணும். முழுசாக வேக வச்சிடக்கூடாது, கொஞ்சம் ஒரு இப்படி அமுத்தி பார்த்தா இப்படி அமுங்கணும், அவ்வளோதான். ரொம்ப குழன்னு வேக வச்சிட்டிங்கன்னா ஃப்ரை நல்லா இருக்காது. அதனால் சும்மா லைட்டாக வேக வச்சிங்கன்னா போதும். நம்ம வீட்டில் இன்றைக்கி சிம்பிளான லஞ்சு தான், ஆனால் சூப்பரான லஞ்சு. அது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். நம்ம புளியெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இது புளிவரிசின்றதுனால ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கு. எப்போ ஒரு 1/2 hour பக்கம் ஆகிடும். நான் சிம்லியே தான் வச்சு வேக வைப்பேன், அதனால் எப்போ ஒரு 1/2 hour ஆகிடும். பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு நல்ல மாதிரியாக முடிந்தது. பாருங்கள், சூப்பரான பருப்பு ரசமும் சாம்பாரும் கலந்த ஒரு குழம்பு. பாருங்கள், சாதம், புழுங்கரிசி சாதம். இது கருணக்கிழங்கு ஃப்ரை. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் இதுதான். சிம்பிளான லஞ்சு, சூப்பரான லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.